जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 16 பெற்று பெருவாழ்வு. நந்தனார் உண்மையை வென்ற கற்பனை தொடர்கிறது. அப்போதைக்கு பாரதி திரும்பி போனாலும் மறுபடியும் வந்தார். பண்டித பாமர ரஞ்சகமாக நீங்கள் எழுதியிருக்கிற இந்த நூல் தானே பிரசித்தி அடையும், என் பாயிரம் அவசியமே இல்லை என்று சொல்லி பிள்ளை அவரை அப்போதும் திருப்பி அனுப்பிவிட்டார். இப்படி பாரதி பல தடவை நடையாக நடந்த பிறகு ஒரு தடவை நடுமத்தியான வேளையில் வந்தார். அப்போது வீட்டுக்குள்ளே பிள்ளை சிரம பரிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தது. அவர் எழுந்திருந்து வருகிற போது வரட்டும் என்று வாசல் திண்ணையில் பாரதி உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்தவர் தன்னை அறியாமல் நந்தன் சரித்திர கீர்த்தனங்கள் பாட ஆரம்பித்தார். உள்ளே அரை தூக்கமாயிருந்த பிள்ளையின் காதில் பக்தி பாவம் ராகபாவம் இரண்டும் பூரணமாக இருந்த அந்த பாட்டுக்கள் விழுந்ததும் அவரும் அதில் ஆகர்ஷணமாகிவிட்டார். அந்த பாட்டுக்களில் இலக்கண பிழைகள் வழு என்பது இருப்பதாகவும் ஏற்கனவே அவருக்கு 2வது குறை. இப்போது பாடியவருடைய பக்தி பிரவாகத்தில் அந்த வழுவெல்லாம் கூட அடித்து கொண்டு போய்விட்டார் போல தோன்றிற்று. அந்த பிரவாகத்தை தடைப்படுத்த வேண்டாம் என்றே அவர் தொடர்ந்து தூங்குகிற மாதிரி இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார். வருகலாமோ என்ற பாட்டுக்கு பாரதி வந்தார். ஏற்கனவே அந்த வார்த்தையே இலக்கண சுத்தம் இல்லை என்று பிள்ளை கண்டித்திருக்கிறார். வருகை போகை என்று உண்டு, வருதல் போதல் என்றும் உண்டு. அவை இலக்கண சுத்தமான பிரயோகங்கள். இரண்டும் இல்லாமல் இதென்ன வருகல்? ஆரம்ப வார்த்தையே சரியாயில்லையே, வரலாமோ என்றாலே சரியாயிருக்குமே என்று சொல்லியிருக்கிறாராம். ஆனால் இப்போது நந்தனார் தூரத்தில் இருந்து சிதம்பரம் கோவிலை தரிசனம் பண்ணி ஒரு பக்கம் பக்தியிலே தாபமான தாபம், இன்னொரு பக்கம் தன்னுடைய பிறவியை நினைத்து தயக்கமான தயக்கத்தோடு கண்ணுக்கு தெரியாத நடராஜாவை மனக்கண்ணால் பிடித்து நிறுத்தி வைத்து கண்ணுக்கு தெரியும் அந்த சன்னிதானத்துக்கு தானும் வரலாமா வரலாமா என்று என்றைக்கோ உருகி உருகி கேட்டதை அதே தாபத்தோடு பாரதி உருக்கமாக பாடி கேட்டவுடன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு இலக்கண பிழை, திருமுறையை மாற்றிய பிழை எல்லாம் மறந்து போய்விட்டதாம். இப்பேற்பட்ட பக்தி சிகாமணி நாம் திரும்ப திரும்ப விரட்டியடித்தும் பாயிரத்துக்காக வருகலாமோ என்று நம்மிடமே கேட்காமல் கேட்பது போல் பண்ணிவிட்டோமே என்று ரொம்பவும் பச்சாதாபப்பட்டு கொண்டு வாசலுக்கு ஓடி வந்தாராம். வருகலாமோ அவரையும் வரவழைத்து விட்டது, அவரிடம் இருந்து பாயிரத்தையும் வரவழைத்து விட்டது. தங்களை நடையாக நடக்க வைத்ததை மனசில் வைத்துக் கொள்ள கூடாது. மற்ற விஷயங்கள் எப்படி ஆனாலும் தாங்கள் உள்ளம் உருகி சிவபக்தி பண்ணுபவர் என்று இன்று தெரிந்து கொண்டேன். மற்றவர்கள் உள்ளமும் பக்தியால் உருகும்படி பண்ணும் சக்தி பெற்றவர் என்றும் தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்டவரின் விருப்பத்தை நான் மறுக்கக்கூடாது. சிறப்பு பாயிரம் தருகிறேன் என்று சொல்லி அப்படியே கொடுத்தாராம். ஆனாலும் மற்றவர்களெல்லாம் மூலக்கதைக்கு பாரதி புது ரூபம் பிரமாதமாக கொடுத்து விட்டார் என்றே முக்கியமாக புகழ்ந்தார்கள் என்றால், பிள்ளையோ அந்த அம்சத்தை பற்றி பாராட்டாகவோ மாற்று அபிப்பிராயமாகவோ எதுவும் சொல்லாமல் தான் அந்த பாயிரத்தை ஆக்கியிருக்கிறார். சுவாமிநாதையரின் கோபாலகிருஷ்ண பாரதியார் சரித்திரத்தில் அந்த பாயிரப்பாட்டு போட்டிருக்கிறது. பிள்ளை முதலில் நினைத்ததில் முடிவு வரை அதை மாற்றிக்கொள்ளத்தான் இல்லை. அப்படி நினைத்ததில் சாரம் இருக்கிறது என்று இப்போது நன்றாக தெரிகிறது. தற்காலத்தில் நந்தனார் கதை என்றால் முதலில் சினிமா டிராமா எதையாவது பார்த்து தெரிந்து கொள்ளத்தான் போவார்கள். இதெல்லாமும் பாரதி பாடியதையே இன்னமும் ஸ்ட்ராங்காக சொல்வதாகத்தான் இருக்கும். காலக்ஷேபத்திற்கு போனாலும் ஏறக்குறைய இப்படியே இருக்கும். இலக்கியமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களிலும் அநேகமாக எல்லாரும் நந்தன் சரித்திர கீர்த்தனையைத்தான் பார்ப்பார்களே தவிர பெரிய புராணத்தில் உள்ள திருநாளைப்போவார் புராணத்தை யாராவது புரட்டுவார்களா என்பதே சந்தேகம். திருநாளைப்போவார்தான் நந்தனார் என்பது கூட தெரிந்திருக்குமா என்று யோசனையாய் இருக்கிறது. நான் டெஸ்ட் பண்ணியே பார்த்திருக்கிறேன்.
இங்கே வருகிறவர்களில் சின்ன வயசுக்காரர்கள், வயசானவர்கள், வெவ்வேறு ஜாதிக்காரர்கள் என்று பலதரப்பட்டவர்களிடம் விளையாட்டாக நந்தனார் பற்றி பேச்சு கொடுத்து பார்த்திருக்கிறேன். அதிலிருந்து சகலமான பேரும் வேதியரிடம் நந்தனார் கஷ்டப்பட்ட கதையைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதையே நிஜமாக நடந்த கதையாக நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். சரித்திரமாகவோ அத்தாரிட்டியில் அதற்கு குறைவில்லாததாக மதிக்கப்படும் ஜீவித சரித்திர புராணமாகவோ இருக்கிற ஒன்றை பிற்கால ஆராய்ச்சியாளர் எனப்பட்டவர்கள் அல்லது இலக்கிய கர்த்தர்கள் தங்களுடைய அபிப்பிராயப்படி ரூபம் பண்ணினால் எப்படி மூலமான உண்மைகளே அடிபட்டு போய்விடுகின்றன என்று காட்ட வந்தேன். பொயட்டிக் லைசன்ஸுக்கு, கவி சுதந்திரத்திற்கு ஏதாவது வரம்பு இருந்தால் தேவலையோ என்று தோன்றுகிறது. நாவலரின் புஸ்தகத்தில் நாயன்மார்களை ஆதிசைவர், சுத்த வைதிக பிராமணர், மாமாத்திர பிராமணர், க்ஷத்ரியர், வைஷ்யர், வேளாளர், புலையர் என்று வரிசைப்படுத்தி பட்டியல் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். சுத்த வைதிக விருத்தி போய்விட்டாலும் க்ஷத்ரியர்களுக்கு மேலே ஸ்தானம் கொடுக்கும்படியாக மாமாத்திர பிராமணர்கள் இருந்திருப்பது அதிலுள்ள ஆர்டரிலிருந்து தெரிகிறதென்று காட்ட வந்தேன். அந்த வகுப்பைச் சேர்ந்தவர்தான் பூர்வாசிரமத்தில் பரஞ்சோதியாய் இருந்து பிறகு சிறு தொண்டரானவர். நந்தனார் உண்மையை வென்ற கற்பனை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर।